Hi everyone. இன்னைக்கு நம்ம நாட்டுல கோல்டோட ரேட் சும்மா தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? And as a investment கோல்ட் இப்ப நாம பை பண்ணலாமா? And இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இத பத்தி எல்லாமே இன்னைக்கான வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். And we are planning to start a series related to finance and wealth. So this is going to be the first video of this series called the Wealth Code. So இன்னைக்கு 1st May 2025 இன்னைக்கு நம்ம நாட்டுல கோல்டோட ரேட் பாத்தீங்கன்னா 24 கேரட் 10 grams of gold வந்து 92,930 rupees and இதே US மார்க்கெட்ல பார்த்தானா $3,211. So லாஸ்ட் ஒரு 3 monthsல கிட்டத்தட்ட 30 to 40% கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா டாரிஃப் தாறுமாறா ஏற்றுறாரு இறக்குறாரு. அப்புறமேட்டு சைனாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு சைனா வந்து யூஎஸ் ப்ராடக்ட்டுக்கான டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு எக்கனாமிக் வாரே நடந்துகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு. ஸோ அதனால தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே குறையுதுன்ற பட்சத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதோட ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அடுத்து அதை விட பெட்டரான ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தா கோல்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஈஸியாக கோல்டு பக்கம் திரும்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரிசர்வ்ஸ். இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து கவர்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்ல அவங்களால நம்ம கரன்சியோட வேல்யூஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. இப்போ வேர்ல்டுல எல்லா இடத்துலையும் காமனா யூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே கோல்டு வந்து அதிகமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2024ல மொத்தமாக உலகத்தில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோல்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,670 tons. அவ்வளோ கோல்டில் 3 கண்ட்ரிஸ் அதிகமாக இந்த கோல்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 1 இந்தியா, 2 சைனா அண்ட் ஜப்பான். இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 tons வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சைனா 1,200 tons வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 2 கண்ட்ரியே 60% ஆஃப் த கோல்டை கவர் பண்ணிடுச்சு. ஸோ மீதி கண்ட்ரிஸ் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி கோல்டோட டிமாண்ட் வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ருபி டெப்ரிசியேஷன். இப்போ என்னன்னா கோல்டோட ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது எதை வச்சுன்னா டாலர்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டாலருக்கு நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து குறையுதுன்ற பட்சத்தில் அந்த சமயம் டாலரில் ஃபிக்ஸ் பண்ணுற கோல்டோட ரேட் நம்ம ருபீஸ்க்கு ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு காரணம் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் கோல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் வேல்யூ மெட்டல் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரியுமே கோல்டு வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் இந்தியாவில் ஏன் இவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, கோல்டு ஒரு ப்ரிஷியஸ் மெட்டலுங்கிறத தாண்டி நம்ம அதை ஒரு ட்ரெடிஷ்னலாகவே உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ கோல்டு வாங்குறதுக்குன்னு அக்ஷய திருதின்னு ஒரு நாளை வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட டிமாண்ட் நம்ம ஊரில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ இவ்வளோ சொல்றீங்க, ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டை இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கான நெசசரி இருந்தால் மட்டும் வாங்கினா போதும். லைக் இப்போ இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண போறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க, அந்த டைமில் கம்பல்சரி கோல்டு தேவைப்படுது அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஃபிசிக்கல் கோல்டு அந்த டைமில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் பெட்டர் இப்போ வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு விஷயம் ஒரு பீக்குக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிப் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் கோல்டு லாஸ்ட் 3 monthsலேயே கிட்டத்தட்ட ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கண்டிப்பாக அதில் ஒரு டிப் இருக்குன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அண்ட் மோரோவர் இந்த வார் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களோட ரிசர்வ்ஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டோட டிமாண்ட் குறையும். அப்படி குறையும் போது ஆப்வியஸ்லி ரேட்டும் குறையும். சரி ப்ரோ, அப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா கோல்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்தியாவில் பாண்ட்ஸ் இருந்தது. பட் என்னன்னா இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸை தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நம்மளால பாண்ட்ஸ்லையும் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் கோல்டு பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிப்பான் இந்தியா ETF வந்து சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்க கிட்ட லிக்விடிட்டிங்கிறது அதிகமாக இருக்கு. விச் மீன்ஸ் நம்மளால ஈஸியாக எப்போனாலுமே அதை நம்ம செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் ரெகுலராக SIP பண்ணுற மாதிரி இருந்தால் கோல்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். சரி ப்ரோ, இப்போ கோல்டை தவிர வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பெட்டர் இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கோல்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் கிடையாது. பட் சில்வர் அப்படி இல்லை, சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸில் சில்வரோட டிமாண்ட் ஆப்வியஸ்லி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட ரேட் கண்டிப்பாக ஹைக் ஆகும். அதனால இப்போலேருந்தே சில்வரை கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஸோ திஸ் இஸ் இட். என்னால் எவ்வளோ சிம்பிளாக இதை கிளாரிஃபை பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்து வேற என்ன டாப்பிக்கை கவர் பண்ணலான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.